நலன் குமாரசாமி சார் டைரக்ஷன்ல கார்த்தி சார் நடிச்ச வாவாத்தியார் படம் டிசம்பர் 10th ரிலீஸ் ஆயிடும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே. டிசம்பர் 10 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுமா சார்? டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த படம் வந்துடும் அப்படின்னு தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூட என்கிட்ட சொன்னார். போன மாதம் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருப்பதா எனக்கு தெரியல. ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் அந்த படம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வர முடியும். ஏன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு தான் நலன்குமார் சாமி தரப்பில் சொல்கிறாங்க. 10 நாள் ஷூட்டிங்னா இன்னும் அந்த ஷூட்டிங்கே பிளான் பண்ணல அவங்க. ஒருவேளை அந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தா கூட 10, 15ஆம் தேதி தான் முடியும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளியாகிறதா இருந்தால் ஃபாரினுக்கெல்லாம் நவம்பர் மாதம் எண்டுக்குள்ளே அந்த படத்தினுடைய பிரதியை அனுப்பணும். அப்போ தான் வெளிநாடுகள் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த படத்தினுடைய வேலையெல்லாம் முடிஞ்சு ஃபாரினுக்கு இந்த படத்தினுடைய பிரதிகள் எல்லாம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அனுப்புறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் டிசம்பர் 10ஆம் தேதி இந்த படம் வெளியாவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. அடுத்த வருஷம் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தலுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும் அப்படின்னு 2 படத்தினுடைய வேலையை தீவிரமாக இப்போ பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய இனிய நண்பரான கண்ணன் ரவி தான் ராவண கோட்டம் அப்படின்ற படத்தை தயாரித்தார். இப்போ அவர் தொடர்ந்து 7 படங்களை தயாரிக்கிறார். அதில் 2 படம் அரசியல் சார்ந்த படம். அதனால் 2026 எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த படத்தை கொண்டு வரணும்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேகமாக வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு படம் ஜீவா நடிக்கிற படம், தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற படம். அது முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படம். அதே மாதிரி தான் தம்பிராமையனுடைய மகனான உமாபதி ராமையா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு பேர் வைக்கல, நட்டி தான் அதில் கதனா நடிக்கிறாரு. அதுவும் முழுக்க முழுக்க அரசியல் பேசுகிற படமாக இருக்குது. அதனால் இந்த 2 படங்களையும் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முழு மூச்சாக வேலை செஞ்சுட்ருக்காங்க 2 படத்தின் யூனிட்டும்.